வர ஜூலை 13 வந்து Realme 13 சீரிஸ்ல இருந்து Realme 13 Pro, Pro Plus ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸோட ஓரளவு லீக்ஸ் வந்து வந்துருச்சு. அதுவும் இந்த 13 Pro Plus ஓட லீக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் இது வந்து என்ன பிரைசிங்ல வரப்போகுது, ஸோ என்ன டிசைன்ல இருக்க போது எல்லாத்தையுமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Realme 13 Pro அண்ட் Pro Plus ஓட டிசைன் அண்ட் லுக் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து மோனட் டிசைன், வேர்ல்ட்ஸ் டாப் ஆர்டிஸ்ட் மோனட் டிசைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு கிரீன் கலர் குடுத்துருக்காங்க. இது வந்து வெகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு வந்து 2மே கிளாஸ் பேனல் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ என்ன கலர்ன்னு பார்த்தீங்கன்னா, மோனட் கோல்ட், மோனட் பர்பிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே பார்க்க கிளாஸி லுக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த Realme 13 Pro Plus ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரா தான் இருக்கும். 1, 2 விஷயம் மட்டும் தான் இந்த ப்ரோக்கும் ப்ரோ பிளஸ்க்கும் வந்து டிஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்றது நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதோட டிஸ்பிளே வந்து இதுல 6.74 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் OLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அண்ட் இதுல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில லீக்ஸ்ல வந்து 7 Gen 3 ப்ராசஸரும் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி 7S Gen 2 ப்ராசஸர் வந்துச்சு அப்படின்னா இதுல AnTuTu ஸ்கோரிங் வந்து 6 லேக் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. அண்ட் ஹெவி கேமிங் எல்லாமே வந்து விளையாட முடியும். BGMI கேம்ஸ் எல்லாமே ஹை கிராபிக்ஸ்ல வச்சு உங்களால விளையாட முடியும். அண்ட் நார்மல் யூசேஜுக்குமே இந்த ப்ராசஸர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அண்ட் இதுல வந்து LPDDR4X RAM இருக்கு. UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல Android 14க்கான OS வந்து கொடுத்துருக்காங்க. கலர் OS தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா. ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து கேமரா தான் ஹைலைட்டான விஷயமே. பிரைமரி கேமராவும் 50 மெகா பிக்சல், செகண்டரி கேமராவும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் வித் OS ஸ்டெபிலைசேஷனோட சோனியோட LYT 701 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிபோட்டோ லென்ஸோட சோனியோட LYT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வித் 3x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனோட. ஸோ 2 கேமராஸ்லயுமே வந்து சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட இமேஜ் குவாலிட்டியை இன்னுமே வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஹைப்பர் இமேஜ் பிளஸ் அப்படின்ற ஒரு ஃபியூஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 3 லேயர்க்கான AI இமேஜிங் டெக்னாலஜியும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே அல்ட்ரா கிளியர் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க வித் 80 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜிங் சப்போர்ட்டோட. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டியூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் வந்து IP65க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி இதோட பிரைசிங் என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 25,000ல இருந்து 30,000க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட கேமரா தான். இவங்க கொடுத்துருக்க இந்த சோனி சென்சார் அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த 3 லேயர்க்கான AI இமேஜிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து இது வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.